புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற தத்துவத்துக்கு ஏற்பதான் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து செமையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அஜித் சாரோட பையன் ஆதிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து நடக்கிற காம்படிஷன்ல ஓடி ஜெயிக்கிறது ஒண்ணு இருக்கட்டும், அவர் வந்து ஜெயிக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒன்றும் சாகசம்லாம் இல்லை. ஏன்னா நீங்களே சொல்லுவீங்க, என்னப்பா அவர் ஒண்டி தான் ஓடுறாரா, எல்லாருமே தான் ஓடுவாங்க, எல்லாருமே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற டைலாக் நம்ம சொல்லலாம். பட் அந்த ஜெயிச்ச லீடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை தான் வந்து நம்ம வந்து பெருசா பாக்குறோம். ஏன்னா என்னதான் பணம் இருக்கு, அவர் வந்து அஜித் சாரோட பையன், பேரும் புகை எல்லாம் இருக்கட்டும்ங்க, பட் அந்த இண்டிவிஜுவல் திறமைன்றது ஒண்ணு இருக்கணும்ல. அது இருந்தாதானே நமக்கு வந்து அந்த உத்வேகம் இருக்கும், நம்ம சாதிக்கணும்னு தோணும். அவருக்கு வந்து பாருங்க, அஜித் சாரோட பையனுக்கு வந்து பாருங்க அந்த ரன்னிங் ரேஸ் மேல அவருக்கு ரொம்ப ஈர்ப்பு போல. அந்த லீட் எடுத்து ஜெயிச்சு முடிச்சிட்டு அவர் மத்தவங்களை பார்க்கும் போது அவங்க எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. இதுல வந்து பணம் வந்து மிகப்பெரிய ரோலே கிடையாது, திறமை தான் இதுல மிகப்பெரிய ரோல். அதுக்குதான் நம்ம சொல்றோம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா. ஏன்னா உங்களுக்கே அஜித் சாரோட வாழ்க்கையும் தெரியும். அஜித் சாரோட வந்து தன்னம்பிக்கை பத்தி உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா அஜித் சாரோட வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் தான். அதனாலதான் வந்து அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கும் ஒண்ணு எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்களை மட்டும் நம்பி இருங்க, வேற யாரையுமே இந்த உலகத்துல நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நம்புங்க அப்படின்னு சொல்லுறவர் தான் அஜித் சார். பிகாஸ் அவருக்கு அவ்வளவு பேர் முதுகுல குத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் வந்து அவர் தன்னுடைய ரசிகர்களை வந்து எதற்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர் நம்ம அஜித் சார். உங்களுக்கு வந்து இப்ப சில பேர் பேசும்போது இந்த விஷயங்கள் தான் லீக் ஆகுது. ஏன் அஜித் சார் அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு அப்படின்றதுக்காக சில பேர் சொல்ற தகவல் என்னன்னா, அஜித் சார் அந்த டைம்ல சொன்னாரு, ஏன்னா என்னுடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 18 to 30 வயசுல இருக்கிறவங்க தான் என்னுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க. இந்த 18 to 30 வயசுல தான் நம்ம சம்பாதிக்கவே ஆகணும். ஏன்னா அதுதானே சம்பாதிக்கிற வயசு, ஒரு லைஃப் செட்டில் ஆகிற வயசே அதுதான். அந்த செட்டில் ஆகிற வயசுல நீங்க ரசிகன் அஜித் அப்படின்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி வேலை செய்வீங்க, நீங்க எப்படி உங்க குடும்பத்தை பார்ப்பீங்க? இந்த இளைஞர்கள் கெட்டு போக கூடாது இந்த வயசுல. ஏன்னா இந்த மன்றத்தை வச்சுக்கிட்டு இவங்க எதனா வந்து ஒரு தப்பான விஷயங்கள்ல ஈடுபடலாம். அதனால ரசிகர் மன்றமே கூடாது, அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ரசிகர் மன்றத்தையும் வந்து அஜித் சார் கலைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் இப்படி திங்க் பண்ண முடியும், வேற யாராலையும் இந்த திங்க் பண்ண முடியாது. ஏன்னா சினிமான்றதே வந்து ஒரு ஃபேன் பேஸ்டு சப்ஜெக்ட் தான். அந்த ஃபேன்ஸே வேணாம், நீங்க போய் உங்க வாழ்க்கையை பாருங்க, என் படம் என்னைக்குன்னா ரிலீஸ் ஆகுதா அன்னைக்கு வந்து படத்தை பாருங்க, அது போதும் எனக்கு. அப்ப கூட டைம் இல்லைன்னா அடுத்த நாள் பாருங்க, நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பாருங்க அப்படின்னு சொல்றது தான் அஜித் சார். இதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து என்னடா இந்த மனுஷன் வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தெரிகிறாருன்னா அதுக்கு காரணங்கள்லாம் இதுதான். ரசிகர்களை எதற்கும் யூஸ் பண்ணாதவர் தான் அஜித் சார். அவருடைய வாழ்க்கை ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஃபெயிலியர்ல இருந்து வந்து ஒரு சக்சஸ் ஆன ஒரு மனுஷன் தான் அஜித் சார். அவரோட பேஷனை ஃபாலோ பண்றவர் தான் அஜித் சார். என்னதான் சினிமா இண்டஸ்ட்ரியில நான் இருந்தாலும் சரி, என்னோட பேஷன் என்ன, மோட்டார் பைக் ஓட்டுறது, என்னோட பேஷன் என்ன, கார் ஓட்டுறது, அதுல சாதிச்சாதான் எனக்கு வந்து ஒரு மன நிறைவு வரும். இதுதான் தலை. தன்னுடைய தன்னம்பிக்கை இருந்தாலும், எஸ் இப்ப நீங்க ஒரு பைக் ஓட்டணும், ஒரு கார் ஓட்டணும், ஒரு டீம் எடுக்கணும், இங்க போகணும் அங்க போனோம்னா காசு தேவைப்படும். சினிமா இண்டஸ்ட்ரி ஓகே, எனக்கு வருமானம் தருது, சினிமால எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பிளஸ் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, அதுக்காக நான் பைக் ஓட்ட போறேன் அப்படின்னு போறவர் தான் அஜித் சார். இப்ப நம்ம தலையோட பையன் தன்னுடைய பேஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து அவரு அந்த ஒரு லீட் எடுத்து, நான் இப்ப பேசும்போது நீங்க பெருசா என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நினைக்கலாம். சில அணில் குஞ்சுகள்லாம் வந்து கீழே போடுவாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம்ட்டு நீங்க பேசுறீங்க, அவர் பையன் ஜெயிப்பான், இவர் பையன் ஜெயிப்பான், உன் பையன் என்னடா பண்ண போறான்ட்டு சில பேர் பொறாமையில கமெண்ட்ஸ் போடுறவங்க இருக்கதான் செய்வாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு வெற்றியை வந்து அஜித் சார் பையன் கொண்டாடின விதத்தை பாருங்க, அந்த லீட் எப்படி இருக்கு பாருங்க. ஒரே ஏஜ் பசங்களா இருப்பாங்க, பட் அவர் ஓடுற ஆக்ஷனை பாருங்க. இவரெல்லாம் வருங்காலத்துல ஸ்பிரிண்டரா வர வேண்டிய ஒரு ஆளு.
ஏன்னா அந்த சில பேர் ஓடுற அந்த ஸ்டைலை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவனுக்கு வேகம் இருக்கு, இவனால ஜெயிக்க முடியும்னு. ஸோ அஜித் சாரோட பையன் அந்த எடுத்த லீடே வந்து மிகப்பெரிய விஷயத்த நமக்கு சொல்லுது. அவர் வந்து எப்படி அஜித் சார் வந்து இந்தியாவுக்கு போய் தமிழ்நாட்டுல இருந்து போய் இந்தியாவுக்கு வந்து ஒரு கார் சாம்பியன்ஷிப்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி அஜித் சார் பையன் யாருக்கு தெரியும், நாளைய காலங்கள்ல வந்து ஒரு சின்ன மினி உசைன் போல்ட்டா கூட நம்ம தலையோட பையன் வரலாம். அவரும் வந்து இந்தியாவுக்கு பேரும் புகழும் சந்திச்சு நம்மளுக்கு வாங்கி தரலாம். அந்த சந்தோஷத்துலதான் இந்த நியூஸை பகிர்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்லயே பாத்தீங்கன்னா இவர் 3 மெடல் வின் பண்ணிருக்காரு. ஒன்னு ஸ்பிரிண்ட்ல ஜெயிச்சிருக்காரு, அந்த 100 மீட்டர்ஸ்ல, அடுத்தது ரிலேல ஜெயிச்சிருக்காரு, இன்னொரு மெடலும் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரே டைம்ல வந்து இவ்வளவு மெடல்ஸ் வாங்குறாருன்னா அவருக்குள்ள அந்த ரன்னிங் கெப்பாசிட்டி, அந்த ஒரு ஆக்ரோஷம் அவருக்குள்ள இருக்கு. ஸோ அதுதான் நம்ம சொல்றது, புலிக்கு பிறந்தது என்னைக்குமே பூனை ஆகாது. சரி, ஓகே, அஜித் சார் பையன் நம்ம தலையோட பையன் தானே, அதே மாதிரி தன்னம்பிக்கை ஒரு பூஸ்டோட தான் இருப்பாரு எப்பவுமே. இப்போ விடாமுயற்சியோட அப்டேட்டுக்கு போகும்போது மகிழ் திருமேனி வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாக டிவிக்கு வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வர்றாரு. சில யூடியூப் சேனல்ஸ்க்கும் சில டிவிஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலை மேல வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கிடையாது, ஒரு பாசம் இன்னுமே ஜாஸ்தி ஆயிட்டு தான் போகுது. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தருது. என்னடா இப்படியும் தலை மேல இருக்கிற பாசம் நமக்கு இருக்கு, பட் அதுக்கு மேலேயும் நமக்கு பாசம் ஆகிட்டு போகுது. ஏன்னா என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு. ஒன்னும் இல்ல, அவர் வந்து மகிழ் திருமேனி ஷேர் பண்றாரு, விடாமுயற்சி ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு, குட் பேட் அக்லி ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து இவருக்கு வந்து கார் சாம்பியன்ஷிப் வேற வருது. அப்ப வந்து அஜித் சார் வந்து சொல்றாரு, ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள எனக்கு 2 படமும் முடிங்க, ஏன்னா வந்து நான் கார் ரேஸ்க்கு போறேன், நான் உயிரோட திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது, நான் திரும்பி வரலன்னா நான் இறந்து போறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த படத்துல இவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இதை நம்பிட்டு இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் எந்த விதத்திலையும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு படத்தை வந்து இந்த ஸ்கெடியூலுக்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்துல பேசுனத வந்து நம்மளுக்கு மகிழ் திருமேனி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து தலை. டேய் போங்கடா அப்படின்ட்டு விட்டுட்டு போறவர் தலை கிடையாது. நம்மள நம்பி 2 படம் இருக்கு, அந்த 2 படத்துல நடிச்சு கொடுத்துட்டு தான் போதும். அதே மாதிரி நம்மளோட பேஷன் இருக்கு, அந்த பேஷன்ல இப்ப ஆக்சிலரேட்டர் போய் அந்த கார்ல உட்காந்தா 100னா 100 அமுத்தி தான் ஆகணும். எவ்வளவு ஸ்பீடு போதும் அந்த மேக்ஸிமம் ஸ்பீடு அமுத்துறது தான் அங்க கார் ரேசரு. அங்க போய் நம்மளுக்கு 2 படம் இருக்கு, இந்த படத்துல நடிச்சாகணுமே அப்படின்ட்டு நினைச்சு 90ல அமுக்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, தோத்துருவீங்க. அததான் வந்து மகிழ் திருமேனி சார் வந்து அங்க ஓப்பன் அவுட் பண்றாரு. அஜித் சார் வந்து இப்படி பேசின உடனே எங்களுக்கே வந்து ஒரு மன ஆதங்கமாயிடுச்சு. அவர் எவ்வளவு பேருக்கு வந்து நினைக்கிறாரு பாருங்க. இந்த நினைக்கிற குணமே பெரிய விஷயம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது தான் இந்த விடாமுயற்சி. விடாமுயற்சி உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரே வர வேண்டியது. சில விஷயங்கள் அந்த அசர்பைஜான்ல கால சூழ்நிலை, ஏன்னா வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இதை நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிளைமேட்டிக் கண்டிஷன்னா இது 1 டே டிராவல் பண்ற மாதிரி எடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு காலையில இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு காலையில இருக்குமானா இல்ல. இன்னைக்கு இருக்கிற 10 மணி ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு காலையில இருக்கிற 10 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ கிளைமேட் வந்து அவங்களால அந்த நேரடியா படம் எடுக்காதனால தான் டிலே ஆகி எடுத்தாங்க. அதே மாதிரி மகிழ் திருமேனி வந்து இன்னொரு நியூஸும் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து இதுல இருந்தேன், வந்துரும் கண்டிப்பா அப்படின்னு இதுல இருந்தேன். பட் லைக்கா வந்து போஸ்ட்பான் பண்ண உடனே நானே அப்செட் ஆயிட்டேன், எனக்கே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து அஜித் சாருக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி என்ன சார் இன்னைக்கு நம்ம படம் வந்திருக்கணும், வந்திருந்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றேன். அப்போ அஜித் சார் வந்து அதை வந்து என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக அழகா சொன்னாரு, விடுமகிழ் இப்ப திருவிழா அன்னைக்கு நம்ம படம் வரலன்னா பரவாயில்ல, நம்ம படம் வரனாலே ஒரு திருவிழா தான், நீ விட அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போறவர் தான் நம்ம அஜித் சார். அதை தான் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கும் என்னைக்கும் சொல்லுவாரு, எல்லாத்தையும் பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போங்க, மனம் துவண்டுடாதீங்க. ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். நீங்க அதுல வெற்றி தோல்வி அதெல்லாம் நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க, உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவர் தான் அஜித் சார். இப்ப இந்த விடாமுயற்சி படம் என்னைக்கு வரும்னு தான் நம்ம எல்லாருமே வெயிட்டிங். என்னதான் நம்ம வந்து விடாமுயற்சியை பத்தி பேசினாலும் படம் எப்போ வரும், படம் எவ்வளவு ஹிட் ஆகும். சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போறீங்க, பாஸ் ரொம்பலாம் ஹைப்பு கொடுக்காதீங்க பாஸ், அப்புறமா எதனா சொதப்பிட போகுதுன்னு. கவலையே படாதீங்க, இந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும். அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் வர குட் பேட் அக்லி மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்க போகுது. அது இன்னுமே 2 மாசத்துல வந்துடும். இப்ப இந்த படம் வர்றதுக்கு என்ன, இன்னைக்கு மிஞ்சி பண்ணாலும் இன்னொரு 8 நாள் 7 நாள் தான், 1 வீக் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்மளுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வாரம் வந்து வியாழக்கிழமை மிகப்பெரிய கொண்டாட்டத்தோட தான் நம்மளுடைய அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். எங்க
1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் கதை கிடையாது. 2 வருஷமா கிட்டத்தட்ட துணிவு படம் வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலையை தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்து அப்படி ஸ்கிரீன்ல நிக்க வச்சிருங்கடான்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா அது வந்து இந்த 6ஆம் தேதி நடக்க போறது நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அஜித் சார் ஃபேன்ஸா இருக்கிறதுல என்னைக்குமே நம்ம சொல்றோங்க, தலை ஃபேன்ஸ் எப்பவுமே ஒரு வித்தியாசமானவங்க. ஒரு நல்ல மனிதரோட ஃபேன்ஸ், நல்ல நடிகனோட ஃபேன்ஸ் கிடையாது. என்னைக்குமே வந்து தலை ஃபேன்ஸ் நான் சொல்றேனே, மற்றவர்களுக்கு உதவுபவர்களாக தான் தலை ஃபேன்ஸ் இருப்பாங்களே தவிர்த்து மற்றவங்களை வெறுப்பேத்துறவங்களாகவோ இல்ல மற்றவங்களை வந்து கீழே தள்ளணுன்ற குணத்தோட இருக்கிறவங்க அஜித் ஃபேன்ஸா இருக்க மாட்டாங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவணும், ஹெல்பிங் கெப்பாசிட்டியோட இருக்கிறவங்க தான் அஜித் ஃபேன்ஸ். ஏன்னா நாங்க நல்ல மனிதனின் ரசிகன். பிப்ரவரி 6ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி பட்டைய கலப்ப போது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ப்ரீ புக்கிங்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல யூஎஸ்ஏலயும் இப்போ வந்து ப்ரீ புக்கிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயும் வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து 70% வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகிட்டு இருக்கு. இப்போ 31st இருந்து மலேசியால ப்ரீ புக்கிங் ரிலீஸ் ஆயிடும். நம்மளுக்கு வந்து க்ளோஸ் டேட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க தட்டின உடனே ஃபுல் ஆயிட போகுது. அதனால க்ளோஸ் டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன இருந்தாலும் பிப்ரவரி 6ஆம் தேதி தான் நமக்கு தலை பொங்கல்.